Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. என்னடா எல்லாரும் பரபரப்பா போயிட்டு இருக்காங்க, நீ மட்டும் இங்க நின்று இருக்க அப்படின்னு கேட்டா, இந்த எல்லா வாரமும் வந்து பிக் பாஸ் எவிக்ஷன் நடக்குங்க. இந்த வாரம் யாரா இருக்கும் வாங்க கேட்டுருவோம். ஓகே, பிக் பாஸ் பாப்பீங்களா நீங்க? பிக் பாஸ் பாப்பீங்களா நீங்களும்? பிக் பாஸ் பாப்பீங்களா தம்பி? பிக் பாஸ் பாப்பியா? ஓகே, இந்த வாரம் வந்து யார் எவிக்ட் ஆவான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 3 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. ரவீனா, விக்ரம், விசித்ரா. 3 பேர்ல யார் எவிக்ட் ஆவா? என்ன ரீசன்? ஏன்னா விசித்ராவும் நல்லா ஃபைட் பண்றாங்க, ரவீனாவும் நல்லா பேசுறாங்க. எனக்கு விக்ரம் தான் கொஞ்சம் டவுனா இருக்க மாதிரி இருக்கு. நான் விக்ரம் தான் வாங்க. விக்ரம் தானா? யார் வந்து எவிக்ட் ஆவான்னு நினைக்கிறீங்க? விசித்ரா. விசித்ரா. நீங்க மேம்? ஏன் என்ன ரீசன் இருக்கு? இது வரைக்கும் வந்து ரொம்ப வயசானவங்களும் அவங்க தான் இருக்காங்க, நல்லாவும் விளையாடிட்டு இருக்காங்க. மணி ரவீனாவை கம்பேர் பண்றதுக்கு இவங்க நல்லா, விக்ரம் ரவீனாவை கம்பேர் பண்ணும்போது விசித்ரா வந்து போவாங்கன்னு சொல்றேன். எப்ப அது கரெக்டா 9:30 உட்காந்துருவேன். உட்கார எங்க அம்மா அப்பா கூட உட்காருவேன். தினமும் ஸ்கூல் போவேன், வருவேன், ஜாலியா பாப்பேன், தூங்குவேன். காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க வேணும்? நலம் அன்புடன். நாமினேட் ஆயிருக்கான்னு தெரியுமா? அக்ஷயா இல்ல அக்ஷயா சீசன் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அது 3 வாரம் ஆயிடுச்சு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே சொல்றேன் யார் யார் நாமினேட் ஆயிருக்கான்ட்டு. 1 ரவீனா, 1 விக்ரம், 3ஆவதா பாத்தீங்கன்னா விசித்ரா மேம். யார் இந்த வாரம் போவான்னு நினைக்கிறேன்? விசித்ரா மேம். விசித்ரா மேம் ஆப்வியஸ்லி விசித்ரா மேம். ஆனா விசித்ரா மேம்க்கு தான் ஓட்டிங்லாம் நிறைய இருக்கு. எப்படி? சம்டைம்ஸ் சொல்லுறாங்க, சம்டைம்ஸ் பிடிக்காது. ஓ, அதனாலயா? இந்த வாரம் வந்து 3 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. யார் போவான்னு நினைக்கிறீங்க? ரவீனா. நீங்க? நாங்களும். என்ன காரணமா இருக்கு? அவங்க வந்து மணிக்காக கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆட மாட்டாங்க. பிளஸ் மணிக்கு இது ரொம்ப மைனஸ் பாயிண்டா இருக்கு. அதனால அவங்க போனா வரது எதுக்கு? அவங்களுக்காக கேம் விளையாடுறதுக்கு தான் அவங்க வராங்க. ஸோ அடுத்தவங்களுக்காக விளையாடுறது அந்த இடத்துல வேணாம். அதனால இன்ட்ரெஸ்டோட விளையாடுறாங்க. மேடம் தான் வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகுறாங்க, அதாவது அந்த கேம்ல இதுவாக சொல்லுவாங்க. பட் இவங்க பேச்சுல இருக்காங்க. மேபி அவங்க இந்த ஜெனரேஷன்ன்றதுனால அப்படி இருக்கலாம். ஆனா இப்பவே நிறைய பேர் இருக்காங்க. இந்த 3 வாரம் தான் இருக்கு. டபுள் எவிக்ஷன் ஆனா யார் யாரு போவா? விக்ரம்க்கு லக் இருக்கு, சோ அவர் இருப்பாரு. ஐயோ ஐயோ இருப்பாரா? டைட்டில் நடிகரே இருப்பாரா? அவர் இருப்பாரு. மேபி ரவீனா. ரவீனா. சரி, டபுள் எவிக்ஷன் ஆனா யார் போவா? யார் யாரு? நெக்ஸ்ட் வேணா போவார். நான் ஜஸ்ட் பண்ணி சொன்னா நெக்ஸ்ட் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இல்ல, இந்த வாரம் விக்ரம், ரவீனா, விசித்ரா 3 பேர்ல யாரு 2 பேர் போவா? விக்ரம், ரவீனா. ரவீனா போவா. விசித்ரா மேம் இருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கலாம். விசித்ரா மேம் ஆப்வியஸ்லி விசித்ரா மேம். விசித்ரா மேம் இருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கலாம். அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து. என்னடா பரபரப்பா போயிட்டு இருக்கு சென்னையில, விறுவிறுப்பா போயிட்டு இருக்க பிக் பாஸ பத்தி மக்கள்கிட்ட விறுவிறுப்பா கேட்கலான்னு பார்த்தா அவங்க ரொம்ப பரபரப்பா போயிடுறாங்க. ஓ, குரலி வித்தையா? சரி, யாரு டைட்டில் வின்னர் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு அர்ச்சனா இருந்தா நல்லா இருக்கும். அர்ச்சனா தான். ஏன், என்ன ரீசன்? அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரில வந்தாங்க. பட் நிறைய ஸ்டார்டிங்கே நல்லா ஓட்டிங் போயிட்டு இருந்துச்சு. நாங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் யாரு டைட்டில் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? விக்ரம். விக்ரமா? ஏன், எப்படி? லக் இருக்குனாலயா? இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா ரொம்ப டாமினேட் பண்ணி பேசுறாங்க. அவரோட விஷயத்தையும் கொஞ்சம் பாக்குறாரு, கொஞ்சம் லாஜிக்கா பேசுறாரு. அதேதான் விக்ரம் தானா? நாங்க 2 பேரும் சேஃபா தான் பாப்போம். அப்படியா? இந்த வாரம் வேற நாமினேட் ஆயிருக்காங்க. சேஃப் ஆயிருவாங்களா? போட்டுட்டு இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் மேம். பிக் பாஸ்ல யாரு எவிக்ட் ஆவான்னு கேட்க வந்தோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க.
என்னன்னே தெரியல. எங்க இப்படிலாம் பண்ணா எங்க நிலைமை என்ன ஆகுறது?